அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆரி ஒர்க்குக்கு ஒருத்தவங்களை அளவு எடுத்து அதன் மூலிமா மார்க் பண்ணுறத தான் பார்க்க போகிறோம். இது ஜாக்கெட் கொஞ்சம் பெரிய அளவு, கிட்டத்தட்ட 44 இன்ச்சு பாடி கிட்டே வரும். அதனால் ஒரு 1.5 மீட்டர் துணி இது. அதனால் இதில் ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணுறேன். மடிப்பு நம்ம பக்கம் வச்சுக்கிறோம். நம்மளோட ரைட் கை பக்கம் அந்த பிசுரோ கரையோ போயிடணும். 1 இன்ச்சு அளவில் ஒரு கோடு. இந்த கோட்டுக்கு மேலே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரி ஒர்க்கு பண்ணணும். அதுக்கு பிறகு பீட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கையோட உயரத்துக்கு கூட 6 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. கையோட உயரம் 6ன்னா 6 இன்ச்சு சேர்த்து 6.5, 10 இன்ச்சுன்னா இப்போ 6 இன்ச்சு சேர்த்து 10.5, அப்படி வச்சு கையோட உயரம் மார்க் பண்ணிக்கிறோம். அது 2வது மார்க்கு. பாருங்கள், இது 3ஆம் நம்பர் மார்க்கு. மாடி சுற்றளவில் 8ல் ஒரு பாகத்தில் 1 இன்ச்சு குறைக்கணும். பெரிய அளவுன்றதுனால 1.5 இன்ச்சு குறைச்சி 3வது மார்க் பண்ணுறேன். இது 4வது மார்க்கு. பாடி சுற்றளவில் 4ல் ஒரு பாகத்தில் 2 இன்ச்சு குறைச்சி மார்க்கு. இது 5வது மார்க்கு. முன்கை சுற்றளவில் பாதி. ஓகேங்களா? இப்போது 3வது கோடுக்கு போடுறோம். 2ஆம் நம்பர் கோடு போடுறோம். அடுத்து 2ஐயும் 4ஐயும் இணைக்கிறோம். 4ஐயும் 5ஐயும் இணைக்கிறோம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கோடு. இப்போது 2ஆம் நம்பர்லேருந்து வளைவு கோடு போட்டு 4க்கு போய் தொடுறோம். சரிங்களா? அடுத்து கவாத்தட்டு வரைஞ்சிடுறோம். இப்போது கவாத்தட்டு அடையாளத்துக்கு ஒரு மார்க்கு. இது முன்கை சுற்றளவில் ஒரு 4 இன்ச்சு தள்ளி மார்க்கு. பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். உயரம், அடுத்து அந்த முண்டா வளைவு ஷேப்புக்காக ஒரு மார்க்கு. அடுத்ததாக அக்குள் லூஸு, இது முன்கை லூஸு. அடுத்து 2லேருந்து 4 போய் தொட்டு வளைவு போடுறோம். 4, 5 இணைக்கிறோம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கோடு போடுறோம். ஓகேங்களா? இப்போ அப்படியே அந்த மடிப்பை எடுங்க. மடிப்போட சென்டரை எடுத்து சரியாக அந்த சென்டரு கீறின இடத்துல பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு டீஸ் மார்க்கு நம்ம மேல் பக்கம், அதாவது உள்ளார தான் இருக்கும், மேல் துணியில் அது இருக்கணும். வச்சு இந்த மாதிரி தட்டுங்க. தீத்தாதீங்க. தட்டினாலே போதும். அந்த டீஸ் மார்க்கு அப்படியே இறங்கிடும். அந்த லைட்டாக தெரியுது இல்லைங்களாச்சு, அது மேலே உடனடியாக கோடு போட்டுருங்க. இல்லைன்னா இது சீக்கிரத்தில் அலைஞ்சிரும். இந்த கோடு போட்டுட்டு வெள்ளை பென்சிலால் நீங்கள் ஒரு கோடு போட்டுங்க. கலர் துணிகள்லாம் நீல கலர் டீஸ் கட்டியோ இல்லை ப்ரௌன் கலர் டீஸ் கட்டியோ யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே அச்சு இறங்கிடும், கரையாக ஆகிடும். வெள்ளை டீஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சீக்கிரத்தில் கலைஞ்சிரும். துணியில் அந்தளவு கரைய தெரியாது. ஓகேங்களா? இப்போ பழையபடி எல்லா மார்க்கும் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த கோடு எதுக்காகன்னா, ஜரியெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த கோடு வரைக்கும் வரலாம். தைக்கிற இடம் வரைக்கும் வரலாம். பீட்ஸ்லாம் இந்த உள்கோடுக்குள்ளாரே நிறுத்திடணும். ஏன்னா பீட்ஸோ கல்லோ வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளாரே நிறுத்திக்கணும். ஏன்னா மிஷின் மெதி ஓடுற இடம் இல்லையா, அது மேலே ஏறிச்சுன்னா ஊசி உடைச்சிக்கும். சரிங்களா? பழையபடி எல்லா மார்க்கும் பண்ணிட்டோம். இதுதான் அளவெடுத்து பண்ணுறதுக்கான ஆரி ஒர்க்குக்கான கை மார்க். ஓகேங்களா? இந்த சென்டர் கோடு எதுக்காகன்னா, நீங்கள் ஒரு திலகமோ இல்லை ஏதோ பூவோ வரைகிறீங்கன்னா அந்த இடம் சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு வரையணும். அந்த கவாத்தட்டும் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம ஒரு டிசைன் மயில் டிசைன்லாம் போடுறீங்கன்னா அந்த மயில் டிசைன்லாம் ஃப்ரண்ட்டு பகுதியை நோக்கி இருக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்படியே இன்னொரு பகுதி திருப்பி கையோட ஃபுல் மார்க்கையும் இன்னொரு பக்கத்தில் அச்சு எடுக்கிறோம். இதை எல்லாத்தையுமே திரும்ப ஒரு தடவை வரைஞ்சிடறோம். 2வது கையும் ரெடி. சரிங்களா? இப்போது இன்னொரு கைக்கான அச்சை மார்க் பண்ணிடுறோம். கோடுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒயிட் டீஸு அல்லது சாண்டல் கலர் டீஸே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக அந்த மாவு, அப்போ தான் அது மாவு மாதிரி வரும். நீங்கள் பென்சிலாலெல்லாம் மார்க் பண்ணி இன்னொரு பக்கத்தில் அச்சு எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் டீஸ் கட்டியெல்லாம் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக இன்னொரு பகுதியில் மடித்து எடுத்தால் அந்த அச்சு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.